மாண்புமிகு மக்கள், திரு ஐ பெரியசாமி அவர்களே, திரு சக்கரபாணி அவர்களே, திரு சேகர்பாபு அவர்களே, திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களே, தருமபுரி ஆதீனம் திரு தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் அவர்களே, மயிலம் பொம்மபுர ஆதீனம் திரு சிவஞான பாலய சுவாமிகள் அவர்களே, தருமபுரி ஆதீனம் திரு தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் அவர்களே, மயிலம் பொம்மபுர ஆதீனம் திரு சிவஞான பாலய சுவாமிகள் அவர்களே, மதுரை ஆதீனம் திரு ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்களே, முதன்மை செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செயல்பாபுன்னு என்னால் அழைக்கப்படும் சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக வந்த பிறகு இந்த துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னு எல்லோரோட பாராட்டுக்களையும் பெற்றிருக்கு. கோயிலை கவனிச்சுக்குங்கன்னு நான் அறநிலையத்துறையை அவர்கிட்ட கொடுத்தேன். ஆனால் கோயிலே குடியிருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு அமைச்சராக கிடைச்சிருக்கிறார். நாள்தோறும் ஆன்மீக பெரியவர்கள் அறநிலையத்துறையையும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களையும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது, திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. நானும் பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கேன். அந்த வரிசையில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்த மக்கள் பணிகளை பார்த்து திரு குன்றக்குடிகளாரும் திருமுருக கிருவானந்த வாரியாரும் பாராட்டினாங்க. இன்றைய ஆட்சியை நீங்கள் எல்லோரும் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதோட அடையாளம்தான் பழனியில் நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறது. அந்த வகையில் பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியாக கழக ஆட்சி நடைபெற்று வருது. இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்ட உடனே அறநிலையத்துறை சார்பாக செய்யப்பட்டு வர பணிகளோட பட்டியலை தர சொல்லி அமைச்சர் சேகர்பாபு கிட்ட கேட்டேன். அதில் அவர் குறிப்பிட்டிருந்த பணிகளை சிலவற்றை இங்கே குறிப்பிட்டா பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழனி, திருத்தணி, திருச்செந்தூர், மருதமலை, குமாரவயலூர், சிறுவாபுரி, காந்தல் ஆகிய 7 முருகன் திருக்கோயில்களில் பெருந்திட்ட பணிகள் நடைபெற்று வருது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால பக்தர்கள் நலனை மனசில் வச்சு கோயில் வளர்ச்சி பணிகளை தொடங்கியிருக்கோம். வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக 58.77 ஏக்கர் நிலங்களை 58 கோடியே 54 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கி
கையகப்படுத்துகிற பணிகள் நடைபெற்று வருது. அறுவடை வீடு முருகன் திருக்கோயில்களில் 789 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 251 பணிகள் நடைபெற்று வருது. அறுவடை வீடு அல்லாத முருகன் திருக்கோயில்களில் 277 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 588 பணிகள் நடைபெற்று வருது. 69 முருகன் திருக்கோயில்களோட திருப்பணிகளை முடித்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டிருக்கு. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பில் நடத்துகிற கல்வி நிறுவனங்களில் படிக்கிற 4000 மாணவி மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி வழங்கப்படுது. இந்த ஆண்டு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மதிய உணவும் வழங்கப்பட இருக்கு. பழனி திருக்கோயிலுக்கு தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் திருவிழாக்களுக்கு பாத யாத்திரை வர பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று துறை நிலையிலான ஓய்வூதியம் வாங்குகிற 258 ஓய்வூதியர்களுக்கு நபர் ஒருவருக்கு ஓய்வூதியம் 3000 ரூபாயின்னு வழங்கப்பட்டு வந்ததை 4000 ரூபாயாக உயர்த்தியும் 54 குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 2000 ரூபாயை உயர்த்தியும் வழங்கிட்டு இருக்கோம். 2024 ஆண்டு அறுவடை வீடு ஆன்மீக சுற்றுப்பயணத்துக்கு 1000 பக்தர்கள் அழைத்து செல்லப்படுவாங்கன்னு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இதுநாள் வரை 813 நபர்கள் பயனடைந்திருக்காங்க. எல்லா திருக்கோயில்களையும் பக்தர்களுக்கு கட்டணமில்லா முடி காணிக்கை செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. மேலும் முடி காணிக்கை பணியாளர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுது. தவில், நாதஸ்வர கல்லூரி, அர்ச்சகர் மற்றும் வேத ஆகம பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததை 24/11/2023 முதல் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.